வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இப்பெல்லாம் எந்த படமா இருந்தாலும் அது உலகநாயகன் கமலஹாசன் ரெஃபரன்ஸ் இல்லாம வர்றதே கிடையாது. ஏன் படம் என்ன ட்ரெய்லர்ல கூட கமலஹாசன் ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சமீப காலமாக பார்க்குறோம். அதுவும் மஞ்சுமல் பாய்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து எல்லா படங்களும் இப்போ தாய்க்கிழவி 100 கோடி வசூல் பண்ணதுக்கு அப்புறம் கமல் ரெஃபரன்ஸ் இருந்தால் படம் வெற்றி. அதாவது அதை அதிகமாக பயன்படுத்தணும், அது கரெக்டான இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதில் வராங்க. அதுவும் ட்ரெய்லர் இப்போ பிரவுன் மணி அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தோட ட்ரெய்லரு அதில் நம்ம ரியோ ராஜ் அவர் தான் ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன், அவர் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த பிரவுன் மணி அப்படிங்கிற பேரே கமலஹாசன் அவர்களுடைய படத்தில் வரக்கூடிய அந்த மாட்டோட பேர், பம்மல் சம்பந்தத்தில் வரக்கூடிய மாட்டோட பேர். அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதே எல்லாம் எவனுக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்ற அந்த ஷூட்டிங்ல நடக்கக்கூடிய டயலாக், இதுவும் ஷூட்டிங்ல தான் நடக்குது. அதனால அந்த ஷூட்டிங்ல நடக்கக்கூடிய டயலாக் அந்த டிபி கஜேந்திரன் சொல்லுவார்ல, எல்லாம் நல்லா சொல்லு, இதை மட்டும் விட்டுருன்னு. ஸோ அந்த பர்டிகுலர் சீனை போட்டுட்டு இந்த ட்ரெய்லர் ஷூட்டிங்கில் நடக்கிற மாதிரி இவர் தான் ப்ரொடியூசரு, அப்போ நீங்கள்லாம் ரீல் பண்ணுறீங்களா, யூடியூப்னாலும் ரீல் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஜாலியாக இருக்குது. படத்தோட டைட்டில் பிரவுன் மணின்னு வச்சுருக்காங்க, அந்த ஒரு நாய் பிரவுன் மணின்னு. பட் அதில் காலமாடோட பேர் பிரவுன் மணியாக இருக்கும். ஸோ பேர் வைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே உலகநாயகன் ரெஃபரன்ஸில் தான் தமிழ் சினிமா இருக்குது. அப்படி இருந்தால் அது நிச்சயமாக வெற்றியாக இருக்கும். இது வித்தியாசமாகவும் இருக்குது, ஹியூமராகவும் இருக்குது. சிங்கீதம் சீனிவாசராவ் 93 வயது இளைஞர் இப்போ ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படத்துக்கு சிங் கீதம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது சிங் SING சிங், கீதம் அப்படின்னா பாட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு படம். இதை வைஜெயந்தி மூவிஸ் தான் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நாகாஸ்வின் நம்மளுடைய கல்கி 2898 AD, அதாவது நம்ம சிங்கீதம் சீனிவாசராவ் மாயா பசார் காலத்துலேருந்து தமிழ் இது சினிமாவில் இருக்காரு. எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கொடுக்காத வெற்றியே கிடையாது, அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்தவர். அபூர்வ சோதரர்கள் மாதிரியான படங்கள், பாதாள பைரவி, என்னென்னமோ பெரிய பெரிய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. பைரவ தீபம், அந்த மாதிரி பெரிய ஹிட் கொடுத்தவர் நம்ம சிங்கீதம். 93 வயசுல ஒருத்தர் இயக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளால அந்த வயசுல முதல்ல இருப்போமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இருந்தா ஹெல்த்தியா இருப்போமா, நமக்கு நினைவு இருக்குமா, அப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஆஸ்க்கு. இப்போ ஜூன் 11ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. டீசர் வந்திருக்கு, ரொம்ப சூப்பர்பா இருக்கு. அதாவது AR ரஹ்மான்கிட்ட சொன்னார்ல ஒரு மியூசிக்கல் பண்ணணும் அப்படின்னு, அந்த நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவரை பாராட்டுறதுக்காக ஒரு விழா எடுத்திருந்தாருல, அபூர்வ சங்கீதம்னு. அந்த அபூர்வ சங்கீதத்தில் சொல்லியிருந்தாரு, நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு. அவரும் ரஹ்மானும் அங்கேயே நிறைய ஐடியாஸ் இது பண்ணாங்க. அப்போ கூட கேட்டார், அந்த ராஜா கையை வச்ச பாட்டில் நடுவில் முதல்ல வசனத்துலேருந்து ஆரம்பிக்கும், பேரு வச்ச ஆத்தாவை மறப்பேனா, வம்பு பண்ணுனா கொண்டு போடுவேன். இதெல்லாம் யாரோட ஐடியானா, இதெல்லாம் சிங்கீதத்தோட ஐடியா தான். அவருக்கு தனியாக மியூசிக்கலாகவே எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி ரொம்ப நேரம் அது சம்மந்தமாக பேசுவாங்க. அதை எடுத்து காமிச்சிட்டாரு. ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் அவசியம் பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். ஸோ சிங்கீதம் இது சிங்கீதம் 61 நினைக்கிறேன். இதுக்கு டைட்டில் சிங் கீதம்னு வச்சுருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய மாபெரும் இயக்குனர் சத்யஜித் ரே அவர்களுடைய பிறந்த நாள். சத்யஜித் ரே இந்தியாவுக்காக கௌரவ ஆஸ்கார் விருது வாங்கினவர். அவருடைய படைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய அளவு பாராட்டு பெற்றது. அவருடைய பதேர் பாஞ்சாலி, சாருலதா, இந்த மாதிரியான படங்கள். அதில் மிக முக்கியமாக நான் அவருடைய படங்களுடைய கதைகள் படிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பிரேம்சந்த், முன்ஷி பிரேம்சந்துடைய கதைகளை தான் அவர் படமாக எடுப்பார். அதில் குறிப்பாக எனக்கு பிடித்தது அப்படின்னா ஷத்ரஞ்சி கி கிலாடி, அதாவது செஸ் பிளேயர்ஸ், 2 செஸ் பிளேயர்ஸை பற்றின ஒரு படம். பிரமாதமான படம் அது. அந்த கதையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது பிரிட்டிஷ் இங்கே உள்ள நுழையிற காலகட்டம், அதாவது அதுதான் முகலாயர்களோட கடைசி காலகட்டம். அதில் 2 பேர் டெய்லி அவங்களுக்கு வேலை செஸ் விளையாடுறது தான். செஸ்ஸு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் அந்த அளவு பயங்கரமாக மோதுவாங்க. அந்த மாதிரி இது எப்படி காமிச்சிருப்பார் அப்படின்னா, இங்கே உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், முகலாயர்களும் இங்கே இருக்கிறவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், வெளியிலேருந்து பிரிட்டிஷ் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த இதை வச்சு இந்த கதையை 2 ஃப்ரெண்ட்ஸு கடைசியில் 2 பேரும் அடிச்சுட்டு சாவாங்க. அந்த கதையில் அதை பிரேம்சந்த் எழுதின கதை, அதை அவர் படமாக எடுத்திருந்தார். அது இவருடைய ஒரு வீக்காகவே போட்டாங்க. நம்ம தூர்தர்ஷனில் 80களுடைய கடைசின்னு நினைக்கிறேன். அப்போ சத்யஜித் ரே வீக்னு போட்டு டெய்லி ஒரு படம் போட்டாங்க.
எல்லாம் 7 நாள் 7 படம் போட்டாங்க. அதில் வந்து இந்த படம் சத்ரஞ்சிக்கு கில்லாடியும் போட்டாங்க. ஸோ அவருடைய பிறந்தநாள். நான் வந்து உலகநாயகன் கமலஹாசன்ட்ட 2017 அல்லது 18 அந்த காலகட்டம், அப்போ வந்து அவர்கிட்ட ட்விட்டரில் வந்து ஆஸ்க் கமலஹாசன் ஒரு ஹேஷ்டேக் போட்டாங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தாரு. நான் என்ன கேட்டிருந்தேன்னா, டு யூ ரிக்ரெட் யூ ஹவ் நாட் ஒர்க்டு வித் த லைக்ஸ் ஆஃப் சத்யஜித் ரே அண்ட் ஷியாம் பெனகல் ஈவன் வென் யூ ஹேட் கனெக்ஷன் வித் தம், இன்ஃபேக்ட் ஐ ரெட் அ நியூஸ் ஒன்ஸ் ரே offered you a role in his film அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தாரு, unfortunately both of them have not offered me a role in their films. Personally I have known them well, but it is too late. Satyajit Ray is not with us and I won't be doing films in the future. அதாவது அவர் பதில் சொன்ன பொழுது சத்யஜித் ரே நம்மளோட இல்லை, உயிரோட இல்லை. அப்புறம் எனக்கு வந்து 2 பேருமே ரோல் கொடுக்கல, ப்ளஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து படம் பண்ண போகிறதில்ல. அவர் எப்படின்னா, அரசியலுக்கு வரப்போகிறேன், வந்ததுக்கப்புறம் இந்தியன் 2 தான் கடைசி படம், இதுக்கப்புறம் நான் படங்களே நடிக்க போகிறதில்லன்னு சொன்ன காலகட்டம் அவர் 2018 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பிக் பாஸுக்கு நடுவில், பிக் பாஸ் ஷூட்டுக்கு நடுவில் வந்து இந்த பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தார். 2 நாளோ 3 நாளோ கொடுத்தாரு. அதில் ஒரு நாள் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார். அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். பட் பின்னாடி ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிடும் பொழுது, சுபாஷ் சந்திர போஸ் படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு நான் சான்ஸ் கேட்டேன், நீ கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குன்னு சொன்னார். அப்புறம் நான் சுபாஷ் வீட்டுக்கு போகும்பொழுது பார்த்தா நானும் அவர் ஹைட்டு தான், ஷியாம் பெனகல் அப்போ அவர்கிட்ட சண்டை போட்டுருக்கணும்னு சொன்னார். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. சத்யஜித் ரே பர்த்டே இன்னைக்கு வித்யாசாகர் இசையமைப்பாளர் அவர்களுடைய பிறந்த நாள். அவர் வந்து மெலடி கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாளம், தெலுங்கு, தமிழ், கன்னடம் எல்லா மொழிகள்லையுமே மிகச்சிறந்த பாடல்களை கொடுத்துருக்காரு. அவருடைய பாடல்கள் அதிகமாக மெலடி இருக்கும். குறிப்பாக வந்து அர்ஜுனுக்கு போட்ட 2 பாட்டு, அர்ஜுனுக்கு போட்ட பாட்டு, விஜய் படத்தில் வந்த பாட்டு, அதுவும் இந்த வைரமுத்துடைய கவிதையை வந்து அவர் அதுக்கு டியூன் பண்ணது, முதல்ல பாட்டு அதுக்கு டியூன் பண்ண பாடல்கள், மலரே மௌனமா அந்த பாட்டாக இருக்கட்டும், நீ காற்று நான் மரம், அதெல்லாம் வந்து வைரமுத்துடைய தனி கவிதை, அதை வந்து டியூன் பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான மெலடியாக இருக்கும். குறிப்பாக அவர் கமலஹாசனோட ஒர்க் பண்ண படம் அன்பே சிவம், அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள், அந்த படத்தில் வரக்கூடிய தீம் மியூசிக்கு, அதோடைய பேக்ரவுண்டு, அதாவது யார் யார் சிவம் நீ நான் சிவம் அந்த பாட்டாக இருக்கட்டும், அது கமல் பாடின விதம், அது இசையமைச்ச விதம், அந்த பாடலுடைய வரிகள், அப்புறம் வந்து படத்தில் வராத ஒரு பாடல் நம்ம எஸ்பிபி பாடின மௌனமே பார்வையாய் சூடிக்கொண்டோம்ங்கிற பாட்டு, அதுக்கு பதிலாக தான் பூவாசம் புறப்படும் பொண்ணு அந்த பாட்டை மாற்றினாங்க. அந்த பாட்டு ஒட்டுமொத்தமாகவே அந்த படமே, அந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருப்பார். கில்லி மாதிரியான படங்கள், தில், தூள், கில்லி அந்த மாதிரியான படங்கள், சந்திரமுகி அதெல்லாம் அடித்து நொறுக்கியிருப்பார். அப்படி இருந்தாலுமே இவருக்கு உரிய அங்கீகாரம் தமிழ் சினிமாவில் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இவ்வளவு திறமையாக, இவ்வளவு ஹிட்டு கொடுத்து, தொடர்ச்சியாக ஹிட்டு கொடுத்து, பல நேரங்களில் கம்பேக் கொடுத்துமே ஏன் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு நமக்கு புரியல. வித்யாசாகர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். கௌதம் மேனன் இயக்குனராக இருந்தவரே மிகச்சிறந்த கிரியேட்டரு. அவர் எப்போ இந்த தயாரிப்பாளராக மாறினாரோ, அதாவது ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு இன்வெஸ்டர்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு படத்தை எடுத்து கொடுக்கறது, அப்படி பண்ணும்பொழுது அதில் வந்து உள்ள தொகையை வேற படத்துக்கு செலவு பண்ணி இந்த ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு, குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு இந்த வேலையில் ஈடுபடும் பொழுது அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியாக மாறிடுது. ஒரு வியாபாரியாக மாறுறான், ஒரு நல்ல இயக்குனர் வியாபாரியாக மாறும் பொழுது எல்லாமே தப்பாக போயிடுது. அந்த படத்துடைய தோல்வியாக இருக்கட்டும், அந்த படத்துக்கு வாங்கின கடனாக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்து அவனை நெரிச்சிருது. அப்படிதான் இந்த துருவ நட்சத்திரம், அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருந்தது. இப்போ அந்த படத்துக்கு ஒரு விடிவு கிடைச்சிருக்கு. துருவ நட்சத்திர படக்குழுவின் அறிக்கை. துருவ நட்சத்திரம் திரைப்படத்தின் வெளியீட்டிற்கு வழிவகை செய்துள்ளார் மாண்புமிகு நீதியரசர் திரு செந்தில்குமார் ராமூர்த்தி. எங்கள் துருவ நட்சத்திரம் திரைப்படத்தில் தயாரிப்பில் செய்யப்பட்டுள்ள பெரும் முதலீடு மற்றும் இத்திரைப்படத்தின் தொடர்புடைய நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், படக்குழுவினர் உள்ளிட்ட பலரின் வாழ்வாதாரம் மற்றும் திரை வாழ்க்கையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செந்தில்குமார் ராமூர்த்தி அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார். படத்தயாரிப்போடு தொடர்புடைய அனைத்து தரப்பினரின் நலன்களும் போதுமான அளவு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் சில நிபந்தனைகள் மற்றும் பாதுகாப்புகளுடன் திரைப்படத்தை வெளியிட அவர் உத்தரவிட்டுள்ளார். 1 வாரத்திற்கு மேலாக கணிசமான நேரத்தை ஒதுக்கி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசி அவர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கி அதன் பின் திரைப்படத்தை வெளியிடுவதற்கான உத்தரவை பிறப்பித்த மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாரி ஜெயராஜ் இசையில் சியான் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள இத்திரைப்படத்தை கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கியுள்ளார். இதன் தயாரிப்பு செலவு சுமார் 80 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது.